வெளியில் போயிட்டு வந்த உடனே தண்ணி எல்லாமே குடிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப பசியாக இருந்தது. சரி ஹோட்டல்லே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். அதனால் ஹோட்டலில் வாங்க பிடிக்கல. ஏன்னா இப்போலாம் வர வர எந்த ஒரு ஹோட்டல்லையும் ஃபுட்டு நல்லாவே இருக்கிறதில்ல. அதனால் எனக்கு மட்டும் சிம்பிளாக ஒரு கறிவேப்பிலை சாதம் செஞ்சுக்கிட்டேன். போன இடத்துல ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நிஜமாவே எனக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன். அங்கே என்னன்னா, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி 2 பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அவர் வந்தார், கையில் வந்து நல்லா ஒரு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். எழுந்துருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்களும் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வண்டி வேறு ஸ்டாண்ட் போடல. பின்னாடி 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க இறங்க முடியும். அவர் சொன்ன உடனே எழுந்திருக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். என்னன்னு சொல்லி பார்த்தா கையை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அவ்வளோ கோவம் வந்து ஒரு செகண்ட் கூட ஆகலையே அப்படின்னு நினச்சாக்கா அப்புறம் தான் தெரியுது அவர் கையில் வந்து ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுட்டு இருந்தார். எடுத்தோன்னே ஒரு பப்ளிக் பிளேஸில் நடு ரோட்டில் ஒரு லேடிஸை கை வாங்குறதே பெரிய தப்பு இல்லைங்களா? எனக்கா பயங்கரமாக ஒரு ஆத்திரம் வந்து 2 கண்ணத்துலேயே பலார்னு அடி போடலாம் தான் தோணுச்சு. ஆனால் நம்ம எப்படி இந்த உரிமை எடுக்க முடியும்? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்